எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஷ் குமார் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிஹைண்ட் புக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த சப்போர்ட் கண்டினியூஸாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாங்க இந்த வாரம் வீடியோக்கு போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் என்ன தெரியுமா? தி டிப்பிங் பாயிண்ட். இதை எழுதின ஆத்தருடைய பேர் மால்கம் கிளாட்வெல். கிளாட்வெல்லை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கிளாட்வெல் பை ப்ரொஃபஷன் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் அவர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் அண்ட் ஆத்தரும் கூட. அவர் டோட்டலாக 5 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. 5 புக்ஸுமே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் சோல்ட் ஆயிருக்கு இது வரைக்கும். அப்படி என்னடா அந்த புக்கில் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியில் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் புக்கான டிப்பிங் பாயிண்ட்டை வாங்கி நான் படித்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ். வாங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளிப்பிங்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ பாதிக்கும்ல இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வைரல் கண்டென்ட். இந்த கண்டென்ட் எப்படி வைரல் ஆச்சு? இது தாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த புக்கில் இருக்குது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு லிங்க் வைக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? உண்மை தாங்க. கிளாட்வெல் ரிசர்ச் பண்ணி சொல்ல வர விஷயமே ஒன்று தான். எப்படி உங்கள் கண்டென்ட்டை வைரல் ஆக்குறது, இல்லை எப்படி உங்கள் கண்டென்ட் வைரல் ஆகுது அப்படிங்கிறது தான் அவர் ஒரு 3 செட் ஆஃப் ரூல்ஸில் அடைக்கிறாரு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீடியோ கூட வைரல் ஆகலாம். வாங்க அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு கண்டென்ட்டோ ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏன் வைரல் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை 3 ரூல்ஸாக கொடுத்துருக்கிறாரு. அதுதான் அவர் இந்த புக்கில் சொன்ன ரூல்ஸ் ஆஃப் எபிடெமிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the law of few. ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stickiness factor. மூணாவது ரூல் என்ன அப்படின்னா the power of context. வாங்க ஒவ்வொரு ரூலை பற்றியும் பிரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். the first rule, the law of few. பொதுவாக ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு கண்டென்ட்டோ வைரல் ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணம்? இப்போ நீங்கள் எத்தனை வீடியோஸ் பார்த்தீங்க, அதெல்லாம் வைரல் ஆச்சு இல்லையா? அதுக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை ஷேர் பண்ண பர்சன்ஸ் தான். பொதுவாகவே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கனெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க, ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகிடுவாங்க ரொம்ப ஷார்ட் டைமில். அதனால் என்ன ஆகும், கனெக்டர்ஸுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வைரல் ஆகிறதுக்கான சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா மேவன்ஸ் அப்படின்ற டைப் இருக்கிறாங்க. மேவன்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொதுவாகவே ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை கரெக்டாக உங்கள் கையில் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு சமையலோ இல்லை புக்கோ ஏதோ ஒன்று அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு தானே ஷேர் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. எஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவீங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணுவார்? அவர் அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ இப்படி ஷேர் பண்ணுறது தான் மேவன்ஸ் பண்ணுறாங்க. எந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவங்க தான் மேவன்ஸ். அண்ட் த லாஸ்ட் இஸ் சேல்ஸ் பர்சன். சேல்ஸ் பர்சன் பொதுவாக நம்ம எந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அவங்க தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்குவாங்க. நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, என்ன இல்லை, நம்ம எதை கொடுத்தா வாங்குவோன்றதை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ப்ராடக்டை நம்மக்கிட்ட ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பீப்புள்லேயும் நிறைய சேல்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு கண்டென்ட்டையோ ரொம்ப அழகாக கையில் கொடுத்து நமக்கு வேண்டாத இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை நம்மளை அழகாக வந்து யூஸ் பண்ண வச்சுருவாங்க. அதுதான் சேல்ஸ் பர்சனுடைய புத்திசாலித்தனம். மக்கள் இந்த 3 வகையாக பிரிக்கப்படுறதா ஆத்தர் கிளாட்வெல் சொல்கிறாரு. ஸோ இப்படியாப்பட்ட பர்சன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் வைரல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. செகண்ட் ரூல், த ஸ்டிக்கினஸ் ஃபேக்டர். இதை ஒரு எக்ஸாம்பிளோடவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அதில் பிரணவுங்கிற பையன் பசிக்குது இல்லை சாப்பிடணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா? அது எப்படி நம்ம இவ்வளோ வைரல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த பையனுடைய பாடி லாங்குவேஜும் அந்த பையனுடைய ஆக்சென்ட்டும் அந்த பையன் சொன்ன அந்த ஸ்டைலும் இதுதான் நம்ம பிரெயினில் ஒரு ஸ்ட்ராங்கான லிங்கை கிரியேட் பண்ணிருச்சு. இந்த லிங்க் என்ன பண்ணிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளை டவுன்லோட் பண்ண வச்சு அதை நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட்லையோ போட வச்சிருச்சு. இந்த மாதிரியான ஒரு உந்துதல் கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கேரக்டர்,
அந்த கேரக்டர் கிட்ட இருக்கிறது தாங்க அந்த ஸ்டிக்கினஸ் ஃபேக்டர். சரி, இதே மாதிரி இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் பயந்த ஒரு கேரக்டர் தான் அது. இது வந்து ஒரு பொருளின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம நிறைய பேர் நம்பணும், உண்மையாகவே இது நடந்திருக்கு அப்படின்னு நம்பணும். இந்த மோமோ சேலஞ்ச் தான், வேறு எதுவும் கிடையாது. அந்த மூஞ்ச பார்த்தாலே கொடூரமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு சில பேர் அதை செம்ம ஃபன்னியாக பார்த்துருப்பாங்க. அதை வச்சு நிறைய மீம்ஸ் வந்தது, நிறைய வீடியோஸ் வந்தது, எக்கச்சக்கமாக வந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு அதுவும் வைரல் ஆச்சு அந்த மோமோ சேலஞ்ச் அப்படிங்கிறது கூட? ஏன்னா அந்த ஃபேஸ் ரொம்ப பெக்யூலியராக, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த கேரக்டர், அந்த வீடியோவில் இருக்கிற, அந்த கண்டென்ட்டில் இருக்கிற, அந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கிற கேரக்டர் அண்ட் அதனுடைய பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட், ஆக்சென்ட், வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அந்த ஸ்டிக்கினஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஸ்டிக்கினஸ் ஃபேக்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை வைரல் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ரூல், the power of context. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு போய் திருடணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா எல்லாரும் இருக்கிற வீட்டில் போய் திருடுவான்? யாருமே இல்லாத வீட்டில் தானே போய் திருடுவான். ஏன்னா அவனுடைய சிச்சுவேஷனோ சரௌண்டிங்ஸோ அவனுக்கு சாதகமாக அமையணும் தானே அவன் பார்ப்பான். அதே தாங்க ஒரு கண்டென்ட்டோ ஒரு இன்ஃபர்மேஷனோ அது வைரல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சிச்சுவேஷனோ சரௌண்டிங்ஸோ சாதகமாக அமைஞ்சால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வைரல் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஷின்சானோட 2 வீடியோ. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த அமைதின்ற வீடியோவும் சரி அண்ட் அந்த பெடல் சாங்கும் சரி, இந்த ரெண்டுமே வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ. காரணம் என்ன? அது சரியான சந்தர்ப்பத்தில் சரியான சிச்சுவேஷனில் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்தாங்க, அந்த வீடியோ வைரல் ஆச்சு. இன்னும் நிறைய ஷின்சானோட எபிசோட்ஸ் இருக்கு, ஆனால் எல்லாமே வைரல் ஆச்சா அப்படின்னா கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் வைரலான கண்டென்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். இந்த 2 ஷின்சான் வீடியோஸ் மட்டும்தான். ஸோ ஒரு வீடியோவோ ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு கண்டென்ட்டோ வைரல் ஆகணும் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இதுதான் அந்த பவர் ஆஃப் கான்டெக்ட் சொல்ல வர இன்ஃபர்மேஷன். அப்போது ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு கண்டென்ட்டையோ நம்ம வைரல் ஆக்கணும் அப்படின்னா 3 ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு ரூலையாவது அட்லீஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஷேர் பண்ணுறதுக்கு பீப்புள் நம்மக்கிட்ட சரியாக அமையணும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் ஃபேக்டர், அதில் இருக்கிற டைலாக் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அதில் இருக்கிற பர்சன்ஸ் ஆகட்டும், அவங்க பர்ஃபெக்டாக அமையணும். அண்ட் தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் அதுக்கு கரெக்டாக அமையணும். இது எல்லாம் அமைஞ்சது அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை வைரல் ஆக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த இன்ஃபர்மேஷனை தான் டிப்பிங் பாயிண்ட் அப்படிங்கிற புக்கில் ஆத்தர் மால்கம் கிளாட்வெல் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீலிங்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பிஹைண்ட் புக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சைக்கிளுக்கு படைச்சானே பெடலு, எனக்காக படைச்சானே மெடலு, உலகம் பூரா இருக்குதப்பா கடலு, என் பாட்டுக்கு நீங்க வாசிங்கடா பிடிலு.